தளபதி நம்ம பின்னாடி போல இப்போ ரீசெண்டாக எல்லா ரீரிலீஸுக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அப்போ உள்ள ஸ்டாருடைய வேல்யூ என்ன, அந்த என்ட்ரி என்ன, எப்படி வச்சிருப்பாங்க ஷார்ட்டு, இப்போ தான் நம்ம வந்து படங்கள் பார்த்து ரசிக்கிறது உண்டாகும். ஆனால் அந்த பேப்பர் சூட விட்டு கத்தி ஒன்ஸ் மோர் கேட்டு இதெல்லாம் வந்து 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் தான். ஸோ அதனால் இப்போ உள்ள இந்த 25 வயசு 30 வயசு பசங்க கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே செலிப்ரேஷனாக தான் இருக்கும். அதுவும் தளபதி வந்து சொல்லவே வேண்டாம், செம்ம மாஸ் படம். தளபதி குணா மறக்கவே முடியாது. தளபதி குணா ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆன படம். போன வாரம் நான் வந்து அந்த குணாவை செலிப்ரேட் பண்ணேன். அதே மாதிரி இங்கே வந்து அண்ணன் தலைமையில் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இன்னைக்கு செகண்ட் ஷோக்கு வந்து நிறைய டேரக்டர்லாம் வர்றாங்க. கார்த்திக் சுப்ரா சார்லாம் வர்றாரு. நைட்டு 12 மணிக்கு சரியான செலிப்ரேஷன் இருக்குது. அது எப்படியும் 4 தடவை ஒன்ஸ் மோர் கேட்போம், அந்த பாட்டு போடுவாங்க. ஸோ தலைவர் வந்து அவர் வாழ்க்கைக்கு வந்து வயசு கிடையாது. ஏன்னா வந்து 50 வருஷம் சினிமாவுக்கு வந்து பொன்விழாவையும் பார்த்துட்டாரு. இப்போ 75வது வருஷம், 75, 74, அடுத்த வருஷம் 75 பவள விழா, 50வது வருஷம் சினிமாவுக்கு வந்து. ஸோ ரெண்டும் சேர்த்து பிரம்மாண்டமான விழாவாக தான் அடுத்த வருஷம் ரோஹிணி இன்னொரு இடத்துல பண்ணுங்க.
ஓகே தர ஓகே ம் எடுக்காமல் வெளில வந்துட்டேன் வேறு ஒன்றும் இல்லை. சென்னை ஜேர்னலிஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். சூப்பர் சுப்பு பாடலாசிரியர் இங்க தளபதி படத்தோட ரீரிலீஸ்க்காக வந்திருக்கேன். நான் இந்த படம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ப்ரிவியூ தியேட்டர்ல எனக்கு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க மூலமா எனக்கு டிக்கெட் கிடைச்சிச்சு. அந்த காலத்துல ஜிவி குட்லக் தியேட்டர்னு சொல்லுவாங்க, அங்க படம் பார்த்தேன். ஸோ அப்போ பார்த்து அதுக்கப்புறம் நடுவில் ஒரு நிறைய தடவை பார்த்துருப்போம், டிவியில் கீழே எல்லாமே பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. ஏன்னா பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறோம். மணிரத்னம் சார் படம், சந்தோஷ் சிவன் சார் கேமரா அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ஒரு ரிச்னஸ், ராஜா சாரோட ஸ்கோரு ஃபுல்லாக பாம்பே ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சு எடுத்தது. இது இன்னைக்கு 5.1 சரௌண்டில் இங்கே தேட்டரில் கேட்கும்போது எப்படி இருக்கும், ரொம்ப எப்படி சொல்றேன்னா இன்னும் தலைவரோட மீதி படங்களோட ஃபர்ஸ்ட் டே வருஷம் பார்க்காம லெவல் அப்படியே அடிச்சுக்குது, பார்க்கணும். நிச்சயமா நட்புக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தளபதி படம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்ல இந்த நண்பண்டா அப்படின்னு சொல்றது கூட அது தலைவரோட ஆக்சென்ட்ல தான் சொல்லியிருப்பாரு சந்தானம் சார். ஸோ அது கேட்க வேணாம். ஓஜி தளபதிங்கிற டைட்டிலே தலைவருக்கு பெரிய ஒரு மைல்ஸ்டோன் படம். ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்போ தேவாசூரியா மாதிரிங்கிறது நம்மளோட ஒரு பொதுவாக நீங்களும் நானும் பேசும்போது பேச்சு வழக்கிலே நம்ம ஊர்ல வந்துருச்சு. இப்போ தேவாசூரியான்றது அதை இப்போ போய் திருப்பி அனுபவிச்சு அந்த கண்ணீர், அந்த சந்தோஷம், இது எல்லாத்தையும் திருப்பி அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. கதைப்படி மம்முடி சார் தான் எழுப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்காக கிளைமேக்ஸ் மாத்தினாங்க. அது மாத்தலன்ட்டு மணிரத்னம் சார் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. ஆனா அது ஒரு சுவாரஸ்யமான லெஜெண்ட்னு சொல்லுவாங்க, அர்பன் லெஜெண்ட். அது மாதிரி சும்மா நமக்கு தெரிஞ்ச ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை, புனைவு கதை தான். நிஜமா அந்த 2 கிளைமேக்ஸ் அவங்க எடுக்கல, ஒரே கிளைமேக்ஸ் தான் அது. ஆனா தலைவர் சூப்பர், ரொம்ப எமோஷனலா டீப்பா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இதுல ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, என்னோட எப்படி தலைவர் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மம்முட்டி அந்த படத்துல மாதிரி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன்னொரு டைரக்டர் அருண் கௌஷிக் இருக்காரு. அவரோட தான் அவர் ரொம்ப கேமரா பார்த்து ஷே ஆயிடுவாரு, அப்படியே அதை போய் திருப்புங்க. எஸ், ஸோ இவர் தான் அருண் கௌஷிக், இவரும் டைரக்டர், இவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நாங்களாம் காலேஜ் ஒன்னா படித்தோம். ஸோ அவர் தேவா, அவர் சூர்யானா நான் தேவா, நான் சூர்யானா அவர் தேவா. அதனால நாங்கள் வந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு படம். வாழ்த்துக்கள். திருப்பி ரீரிலீஸ்லயுமே பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமா நிச்சயமா. யமுனை ஆற்றிலே எனக்கு வந்த புதுசுல என்னன்னா, தலைவரோட படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு அந்த டைம்ல பாண்டியன் அந்த மாதிரி உழைப்பாளி அதுக்கெல்லாம் அந்த முன்னாடி அரௌண்ட் டைம் சாங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சா ஒரு ஆக்ஷனா இருக்கும். சோ அது வந்த புதுசுல எனக்கு இது நான் ஒத்துக்கவே இல்லை. இது ஆக்சுவலி ஒரு தலைவர் படம் பாட்டுனே ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. யமுனை ஆற்றிலே பாத்தீங்கன்னா அந்த கேர்ள்ஸ் எல்லாம் பாடுற மாதிரி ஒரு பாட்டா இருக்கும். நாம அடிஜும்பா ஜெயிப்பது இந்த பாண்டி அந்த நம்ம அப்படி ஃபீல்ல போயிருந்தோமா. சோ எனக்கு அந்த டைம்ல வந்த புதுசுல எனக்கு அந்த பாட்டு பெருசா பிடிக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளரதான் எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும். ஆனா இப்ப கூட அந்த படத்துல பாட்டு லிரிக்ஸ் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ளே மனசுக்குள்ள எல்லாம் போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்ப போடுறது, நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு, நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன், இதெல்லாம் ரொம்ப அப்படியே ரொம்ப பிடிச்சது. ராக்கம்மா கைத்தட்டு இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். யமுனை ஆற்றில இப்ப பிடிக்கும். சின்ன வயசுல எனக்கு யமுனை ஆற்றில யாரும் பாடினாங்க நான் ஓடிடுவேன். ஏன்னா அது ஒரு தலைவர் பாட்டை என்னால ஏத்துக்க முடியாம இருந்துச்சு. நன்றி.